ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மனிதரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும், இது ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான லைஃப் ஸ்டோரி. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எந்த வயசில் வந்து சக்சீட் ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 30, 35, அதிகபட்சம் 40. ஆனால் இந்த மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் சக்சீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 65வது வயசில் தான் சக்சீட் ஆகிருக்காரு. 65 ஆண்டு காலமாக அவர் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு, பல தோல்விகளையும் சந்திச்சிருந்திருக்காரு. அந்த மனிதர் யாருங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், நானும் சொல்கிறேன். தன் லைஃப்பில் ஆயிரக்கணக்கான தோல்விகளை சந்தித்த அந்த மனிதர் வந்து கடைசியில் வெக்ஸ் ஆகி என்னடா வாழ்க்கை இது, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சி சூசைட் பண்ண போன தருணத்தில் அவரோட மைண்டில் தோணின ஒரே ஒரு விஷயத்தால் அந்த விஷயத்து மூலமா அந்த மனிதர் வந்து சக்சீட் ஆகிருக்காரு. அவரோட பேர் வந்து கொலோனல் சாண்டர்ஸ். யார் இந்த கொலோனல் சாண்டர்ஸ்? அமெரிக்காவில் 1890 பிறக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் தான் கொலோனல் சாண்டர்ஸ். இவர் தன்னோட சிறு வயசுலேயே வந்து அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸ், கூட பிறந்த சகோதரிகள் வந்து இருக்காங்க. அவங்க அம்மாவை மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் தான் அவங்க குடும்பத்திலே வந்து மூத்தவர். இவர் தான் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுற ஒரு கட்டாயம் வந்து வந்துடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட அம்மா வந்து மிகவும் குறைந்த சம்பளத்தில் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்தனால அவங்க வருமானம் ஈட்டுவதற்கு வேற எந்த வழியுமே இல்லை. அதனால் இவர் ஸ்கூலை 7th ஸ்டாண்டர்ட்லேயே விட்டுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச வேலைகள், வீட்டு வேலைகள், அவருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அது எல்லாத்தையும் செய்கிறாரு. சும்மா இருக்க நேரத்தில் அவங்க அம்மா வந்து அவருக்கு சமைக்கவும் கற்றுத்தராங்க, அதையும் சைடு பை சைடு கற்றுக்கிறாரு. இப்படி இருந்துக்கிட்ட அந்த மனுஷர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்கிறாரு. அவருக்கு ஏற்ற வருமானம் வந்து கிடைக்கல. அவருக்கு 18 வயசில் வந்து கல்யாணம் ஆயிடுது. 19 வயசில் ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இவர் மேலே இன்னொரு பாரமும் வருது. அவங்க குடும்பத்தை, அதாவது பொண்டாட்டி பிள்ளைங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு பாரமும் வருது. இப்படிலாம் இருக்கும்போது அவர் எவ்வளவோ வேலைகள் செய்கிறாரு. ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாரு, ரயில்வே துறையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. வீட்டு வேலைகள் செய்கிறாரு, சேல்ஸ்மேனாக இருக்கார், இன்சூரன்ஸ் மேனாக இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவருக்கு என்னென்ன வேலைகள் தெரியுமோ, ஒரு லோ லெவல் வேலை, ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய வேலையிலேருந்து ஒரு பெரிய லெவல் வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குமோ எல்லா வேலையும் அவர் செய்கிறாரு. ஆனாலும் அவரால் வருமானம் தகுந்த அளவுக்கு ஈட்ட முடியல. கடைசியில் ஒரு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. ஆர்மியில் ஜாயின் பண்ணாலும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வயசு கம்மியான வயசில் வந்து சேர்ந்துட்டாரு, வயசை வந்து தப்பாக சொல்லி ஆர்மியில் சேர்ந்துட்டான்னு சொல்லி அவரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதை விட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைகளில் போயிட்டு இந்த பாத்திரம் கழுவுற வேலை, அப்புறம் வந்து இந்த டேபிள் துடைக்கிறது, சர்வ் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட லைஃப்பில் வந்து எந்த சக்ஸஸுமே அட்டைன் பண்ண முடியல. கடைசியில் அவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, 60 வயசை தாண்டிடுச்சு. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு அவங்களுக்கு வந்து இந்த முதியோர் பென்ஷன், நம்ம ஊரில் தர மாதிரி முதியோர் பென்ஷன் சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. இந்த முதியோர் பென்ஷன் வந்து அவருக்கு $105 வந்து தராங்க ஒரு மாதத்துக்கு. அவருக்கு எந்த வருமானமும் இல்லை, வேலையும் வேறு இடத்துல வேலை செய்யவும் விட மாட்டாங்க. ஏன்னா வயசு 50 வயசு தாண்டிடுச்சு இல்லையா, 50-60 வயசு ஆனதுனால அவரை வேலை செய்ய விட மாட்டாங்க. இவர் இந்த $105 மட்டும் வச்சுக்கிட்டு டெய்லியும் என்ன பண்ணுறது, அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். அவருக்கு 22 வயசாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவருக்கு சம்பாதிக்கிற காசு நமக்கு பத்தலை, நம்மளை அவர் நல்லபடியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் போயிடுறாங்க. இதுவும் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு ஃபெயிலியர் தான். இப்படி இருக்கும்போது இந்த $105 வச்சுட்டு என்ன பண்ணலான்னு அவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு. அது ஓகே, நம்ம இதை வச்சு வேறு ஏதாவது கடை ஆரம்பிப்போம், நமக்கு சமைக்க தெரியுமேன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. ரோட்டு ஓரத்தில் ஒரு மோட்டல் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம காரில் போகும்போது கார்லாம் பார்க் பண்ணிட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரோட் சைடில் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார். லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலும் கூட கவர்மெண்ட் வந்து அந்த ரோடுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு ரோடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரோடு போட ஆரம்பிச்சாலும் இந்த ரோடு வந்து பழைய ரோடுங்க, இந்த ரோடு ஃபுல்லாக மூடிட்டாங்க. இந்த ரோட்டில் எந்த வாகனம் எதுவுமே போகிறதில்லை.
அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இங்கே இது மூடினோடனே அவருக்கு வியாபாரமும் வரல, அவரால் அந்த ஹோட்டலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல, அதுலேயும் வருமானம் வரல. சரி என்னதான் பண்ணுறது, லைஃப்பில் இவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சிட்டோம், நம்மளால சக்சீட் ஆக முடியலையே அப்படின்னு மன வருத்தத்தில் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து சூசைட் லெட்டர் எழுதுறாரு. சூசைட் செஞ்சுக்கவும் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுது, ஏன் நம்ம சூசைட் பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தால் சக்சீட் ஆக முடியுமான்னு அவர் யோசிக்கும் போது தான் அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதாவது அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு சிக்கன் ரெசிபி, அந்த சிக்கனை வந்து எப்படி சமைக்கிறது, அதாவது சுவையான ஒரு சிக்கன் சமைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து அவங்க அம்மா வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கன் ரெசிபியை இவர் ஏன் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. அப்படி நினச்சிட்டு அந்த சிக்கன் ரெசிபியை ஒரு வீட்டில் செஞ்சு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவருக்கு எங்கே போனாலும் அவர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவர் கொடுக்கறது யாரும் வாங்கலை. எவ்வளோ முறை ரிஜெக்ஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1009 முறை. அதாவது அவரோட 64 வயதில் வந்து 1009 முறை ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக ஏறி இறங்கியிருக்காரு அந்த சிக்கனை எடுத்துக்கிட்டு. யாருமே அவருக்கு வந்து அவர் சொல்கிறதையும் ஏற்றுக்கல, அவர் கொடுத்த சிக்கனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க யாருமே இறங்கி வரல. 1010வது ரெஸ்டாரண்ட்டில் இவர் ஒரு டீல் பண்ணி கொடுக்குறாரு, இந்த சிக்கன் ரெசிபியை நீங்கள் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் காசு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த சிக்கன் ரெசிபி நல்லா சேல்ஸ் ஆகுது. அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC. இப்போ தெரிஞ்சிருக்கும். KFCயோட ஓனர் கொலோனல் சாண்டர்ஸ். இவருக்கு அந்த சிக்கன் ரெசிபியை சேல்ஸ் பண்ணனால நிறைய வருமானம் வந்திருக்கு. லேட்டர் பீரியடில் KFC அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. இந்த கென்டக்கி, இதுக்கு ஏன் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் பேர் வச்சார்னா, அவரோட ஊர் வந்து யூஎஸ்ல இருக்க கென்டக்கி, அதனால தான் இதுக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சொல்லி பேர் வைக்கிறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட் 2ஆகுது, 2, 3ஆகுது, நாள் கணக்கில் போக போக ரெஸ்டாரண்ட் அதிகமாகிட்டே போகுது. அவரோட 65வது வயதில் மல்டி பில்லியனர் ஆகுறாரு. ஒரு மனுஷனுக்கு சக்ஸஸ் வந்து எந்த டைம்லையும் எந்த நேரத்துலையும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு இவரோட லைஃப் வந்து ஒரு உதாரணம். இவருக்கு அந்த 65 வயசில் அவருக்கு அவர் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்த உடனே லேட்டர் பீரியட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணிவிட்டு, இந்த ரெஸ்டாரண்ட் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் என்னோட பேரை மட்டும் என்னோட ஃபோட்டோவை மட்டும் அந்த ஒரு லோகோவை யூஸ் பண்ணிக்கங்க, இந்த இதை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் லோகோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, என்னோட இந்த KFCங்கிற பேரை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே சேல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வித்துறாரு. ஒரு மனுஷன் 1000 முறை தோல்விகளை சந்திச்சாலும் கடைசியில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையாவது செஞ்சு சக்சீட் ஆக முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் தன்னோட 65வது வயசில் சக்சீட் அட்டைன் பண்ண அந்த மனுஷன் தன்னோட 90வது வயதில் 1980 அந்த மனுஷன் இறந்தும் போகிறாரு. பார்த்துக்கோங்க, ஒரு மனுஷன் எந்த டைம்லனாலும் சக்ஸஸை வந்து அட்டைன் பண்ண முடியும். அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சதுனால அவரோட லைஃப்பில் வந்து அவர் சக்சீட் ஆனார். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, ட்ரீம் ஜாப், நம்ம இது பண்ணணும், இந்த விஷயத்த பண்ணணுன்ட்டு. முடிஞ்ச விஷயத்த பண்ணுங்கள், உங்களாலையும் லைஃப்பில் சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் இன்ஸ்பயர் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு, உங்கள் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களில் ஒரு சில சோசியல் இஷ்யூ, அதுக்கான சொல்யூஷன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற மாதிரியான சில வீடியோக்கள் வந்து வரப்போகுது. அந்த வீடியோக்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல வீடியோக்கள்லாம் வரும். நன்றி.